Hi friends, welcome to my channel. Already நம்ம department questions, previous year question, corporate related notes, DRB, SRBக்கான previous year question, semester question இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம டிஆர்பி டிசிஎம் ரிலேட்டட் நம்ம போட போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட சொற்றொடர்களுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது, இந்தியாவில் முதல் நகர வங்கி ஆரம்பிக்கப்பட்ட இடம் பெரிய காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்கை உரங்கள் 3 வகையாக அமையன என்னென்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்ன இயற்கை உரம் 3 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழு உரம், காம்போசிட் உரம், தலை உரம் 3. நபார்டு வங்கியின் நிதி ஆதாரங்கள் என்னென்ன? மானியங்கள், நன்கொடைகள். இதுதான் நபார்டு வங்கியோட நிதி ஆதாரங்கள். நிதி அமைப்பு சீர்திருத்தம் கொண்டு வந்த குழு என்ன குழு? நரசிம்மன் குழு. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். சரியானது, கூட்டுறவு அல்லாத நிறுவனங்கள் கூட்டுறவு என்ற சொல்லை உபயோகித்தால் சட்டவிரோதமான குற்றம் என 1912ஆம் வருட சட்டத்தில் கூறப்பட்டது. 6வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் முதல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அமைக்கப்பட்ட மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். தவறான கூற்று இது. மகளிர் சிறு வணிக கடன்களை வணிக வங்கிகள் மட்டும் வழங்குகின்றன. இதுதான் கரெக்ட். தவறானது கொடுத்துருக்காங்க. இது பேஜ் நம்பர் கருத்தியல் புக்கில் 165 இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் உறுப்பினராவதற்கு உள்ள தகுதி என்னென்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. மேற்கூறிய அனைத்தும். பேஜ் நம்பர் 147 இருக்குது, பாருங்கள். சங்க விவசாய எல்லையில் குடியிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. விவகார எல்லையில் குடியிருக்க வேண்டும், விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்க வேண்டும், அதுவும் தான் 18 வயசு நிரம்பியவராக இருக்க வேண்டும். கீழ்கண்டவர்கள் சரியான கூற்றினை தேர்வு செய்க. சரியானது என்னன்னா சி ஆப்ஷன். ஸ்வீடன் நாட்டு நுகர்வோர் கூட்டுறவு வெற்றிகரமாக ராக்டேல் கொள்கைகளை உணர்ந்து கடைபிடித்ததே முக்கிய காரணம். பேஜ் நம்பர் 78 கருத்தியல் புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், நகர வங்கிகள் உலகளவில் தோன்றுவதற்கு காரணமானவர்கள் யார் யார் அப்படிங்கிறது கேட்குறாங்க. நகர வங்கின்னு வந்தாவே சூல்ஸ் மற்றும் லோய்சட்டி. பேஜ் நம்பர் 237 இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விவசாயிகளின் உற்பத்தி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளில் மிகவும் முக்கியமானது எது? விலை நிர்ணயம், இடைத்தரகர்களை ஒழித்தல். இது ரெண்டையும் தீர்த்துட்டாவே விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். இதுக்கு 2 ஆப்ஷன் வந்து பி அண்ட் சி. பேஜ் நம்பர் 129, 130 2 பேஜில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஸ்வீடன் நாட்டு கூட்டுறவு இயக்கம் தோற்றம் பார்த்திங்கன்னா 1850. ஸ்வீடன் நாட்டில் கூட்டுறவு அமைப்பு தோற்றம் யார் ஆரம்பித்தா? சூல்ஸ் வந்து ஜெர்மனியில் ஆரம்பிச்சிருப்பார். ஸ்வீடன் நாட்டில் கூட்டுறவு அமைப்பு எப்போ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1850. இதுவும் 50 தான், சூல்ஸும் 50 தான்.
பேஜ் நம்பர் 74 இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பொருளீட்டு கடன் டேஷ் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. பொருளீட்டு கடன் விவசாய பொருட்களின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. பேஜ் நம்பர் 158 இருக்குது. பொறுத்துக. கூட்டுறவு கல்வி நிதி. கூட்டுறவு கல்வி நிதி நிகர லாபத்தில் 2%. விவசாயம் அந்நிய செலாவணி ஈட்டு தருவதில் பெரும் பங்கு. பயிர்க்கடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். ஜெர்மனி கூட்டுறவு கடன் இயக்கம். கூட்டுறவு வார விழா நவம்பர் 14 to 20 வரை. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கூட்டுறவு கொள்கைகள் எத்தனை? கூட்டுறவு கொள்கைகள் 7. பேஜ் நம்பர் 11 இருக்குது. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை தேர்ந்தெடு. சரியான கூற்று, தொழில் கூட்டுறவு வங்கி தொழில் கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் அளிக்கிறது. பேஜ் நம்பர் 251 இருக்குது. அடுத்த கொஸ்டின், டென்மார்க் நாட்டில் பால் பண்ணை தொழில் வேறு எந்த தொழிலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது? டென்மார்க் நாட்டில் பால் தொழில் வேறு எந்த தொழிலுக்கு பன்றி இறைச்சிக்கு நேரடி தொடர்பு கொண்டுள்ளது? பேஜ் நம்பர் 85 இருக்குது. அடுத்த கொஸ்டின், வணிக உறுதி கடிதம் வழங்கும் வங்கி. வணிக உறுதி கடிதம் TNSE தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தான் வழங்குது. 197 இருக்குது. பேஜ் நம்பர். நகர கூட்டுறவு வங்கிகளின் பிரதான கடன்களில் மிகவும் முக்கியமானது. நகர கூட்டுறவு வங்கியில் பிரதான கடன் நகைக்கடன் தான். 242 இருக்குது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட தவறான கூற்றினை தேர்ந்தெடு. தவறானது, வேளாண் உற்பத்தியில் அரசு பங்கு கணிசமாக உள்ளது. இதுதான் தவறு. இது பேஜ் நம்பர் 129, 130 இருக்கு. அடுத்த கொஸ்டின், பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் மிக முக்கிய நோக்கங்கள். அது என்ன? உறுப்பினர்களிடையே சிக்கனம் மற்றும் சுய உதவி. இதுதான் பணியாளர் சிக்கன நாணய சங்கத்தோட முக்கிய பணி. 233 பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஜெர்மனி கூட்டுறவு இயக்கத்தின் இரு தூண்கள் என அழைக்கப்படுவது யார் அப்படின்னா ஸ்டூல்ஸ் மற்றும் ரைபிஷன். பேஜ் நம்பர் 59. பொறுத்துக. தக்கான விவசாய துயர் நீக்க சட்டம். 1901. டவுன்சென்ட் குழு 1927. பஞ்ச நிவாரண ஆணையம், தப்பாக இருக்கு. 1879 தான் தக்கான துயர் நீக்க சட்டம். டவுன்சென்ட் குழு 1927. பஞ்ச நிவாரண ஆணையம் 1901. மத்திய வங்கி விசாரணை குழு 1934. நில அடமான வங்கி சட்டம் 1934. இதுதான் கரெக்டு, மாற்றிக்கோங்க. ஆப்ஷன் பி. பயிர்க்கடனுக்காக திரும்பி செலுத்தும் கால அளவு அதிகபட்சம் 15 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா கரும்பு 15 மாதத்துக்கு தராங்க. இது கரும்புக்கானது. பேஜ் நம்பர் 169 இருக்கு. இந்திய தேசிய வங்கி முன்னோடி திட்டம் 1969 டிசம்பர். யார் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI. வங்கி முன்னோடி திட்டம் RBI அமைச்சிருக்காங்க. பேஜ் நம்பர் 259 இருக்கு.
இங்கிலாந்தில் தொழிலாளர்களின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் ஓவன். பேஜ் நம்பர் 69 இருக்கு, 67 இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூட்டுறவு சங்கம் சரியான பாதையில் சென்று கொண்டுள்ளதா என்று தலைமை சங்கங்களின் நிதி நிலையை ஆராய்ந்து அறியவும் சர் எட்வர்ட் லா தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் 1980 to 1985. பேஜ் நம்பர் 56 இருக்கு. கூட்டுறவு கல்வி என்பது உறுப்பினர்களிடையே பரஸ்பர மற்றும் ஒற்றுமை ஏற்படுத்துவது. எல்லாத்துக்குமே தெரியும், கூட்டுறவு கல்விங்கிறது உறுப்பினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுத்துவது. அடுத்த கொஸ்டின், விவசாய கருவிகள் மற்றும் நில அபிவிருத்தி காரியங்களுக்கு கடன் வழங்கும் வங்கி பிரதம நில வள வங்கி. பேஜ் நம்பர் 156 இருக்கு, 212 இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேசிசினா கிசான் கிரெடிட் கார்டு 1998. யார் கொண்டு வந்தாங்க? ஆர்பிஐ, நபார்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் சொல்லப்போனால் நபார்டு தான் கேசிசி கொண்டு வந்தது. ஆனால் நீங்கள் ஆர்பிஐ ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2 பேரும் கொண்டு வந்திருப்பாங்க சேர்த்து. ரிசர்வ் வங்கி கடன் தொடர்பான எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகையாக பிரிக்கலாம். இதை என்னென்னு பிரிக்கலாம்னா 1935 to 1947. 1947 முதல் 54 ஏடி கோர்வால வரை, 54 டுடே வரைக்கும். அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகள் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் தான் முதலில் மேலாண்மை நிலையம், கூட்டுறவு மேலாண்மை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. நபார்டு முதலீடு செய்வது மத்திய அரசு மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி ரெண்டுலையுமே பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் முக்கிய நிதி ஆதாரங்கள் வைப்பீடுகள் தான். பேஜ் நம்பர் 194 இருக்கு. டெபாசிட்ஸ், கூட்டுறவு வங்கிகள் பேணப்படும் வரும் நடப்பு கணக்கிற்கான வட்டி. நடப்பு கணக்குக்கு வட்டியே தரமாட்டாங்க, வட்டி கிடையாது. கூட்டுறவு இருமுறை கொண்ட கோடாரி என்று கூறியவர் ரோமன் ரோலண்ட். பேஜ் நம்பர் 6 இருக்கு. கீழ்கண்டவற்றுள் கூட்டுறவில் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்த கூட்டுறவு கொள்கைகளை ஜனநாயக முறையில் நிர்வாகம் 2வது எண்ணிட்ட கொள்கையாக இருக்கிறது. இதுதான் பேஜ் நம்பர் 11 இருக்கும். எல்லா புக்கோட பேக் சைட்லேயும் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜெர்மனி நாட்டில் கூட்டுறவு கடன் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஜெர்மனி நாட்டில் கூட்டுறவு கடன் சங்கத்தை நிறுவியது சூல்ஸ். பேஜ் நம்பர் 60 இருக்கு. அடுத்த கொஸ்டின், தொழில் கூட்டுறவு வங்கிகள் எல்லை. தொழில் கூட்டுறவு வங்கிகளின் எல்லை மாநிலம் முழுவதும் 248. தொழில் கூட்டுறவு வங்கி எப்போ ஆரம்பித்தாங்க? 1961 செப்டம்பர். அடுத்த கொஸ்டின், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்காக வழங்கப்படும் கடன்களின் பெயர் என்ன? டேப்செட்கோ. மாற்றுத்திறனாளி கடன்ங்கிறது நம்ம டிஎன்எஸ்சி மூலிமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வட்டியில்லா கடன் தராங்க. அடுத்தது டாம்கோ அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கானது.
அடுத்த கொஸ்டின், ஜெர்மனி நாட்டில் சூல்ஸ் பிறந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டெலிச். சூல்ஸ்னாவே டெலிச். 1808 பிறந்து 1883 இறந்துருப்பார். பேஜ் நம்பர் 59 இருக்குது. அடுத்த கொஸ்டின், திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. திட்டக்குழு 1950 அமைச்சாங்க. பேஜ் நம்பர் 50 இருக்குது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தவறான கூற்று இது? இக்குழு தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டது. இது என்ன சொல்கிறாங்க? அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழு இந்திய ரிசர்வ் வங்கியால் ஏற்படுத்தப்பட்டது. இக்குழு 7 நபர்களை இருந்தார்கள். தமிழக அரசு ஏற்படுத்தப்பட்டு இக்குழுவின் தலைவர் வெங்கடப்பையா. இது தவறானது. இக்குழுவின் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டது தவறு. பேஜ் நம்பர் 42. இந்தியாவில் வேளாண்மை உற்பத்தி திறன் 12.16%. பேஜ் நம்பர் 126 இருக்குது. நகர கூட்டுறவு வங்கிகளுக்கான மாதவதாஸ் குழு பரிந்துரைகளில் சில என்னென்ன? விவகார எல்லைகளில் உள்ளவர்கள் அனைவரும் உறுப்பினர் ஆகலாம். 41 பேஜ் நம்பர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. சரியானது என்ன? ஆ வகுப்பு உறுப்பினர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. கரெக்டான ஆன்சர் தான். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கான மிக முக்கிய தகுதிகளில் ஒன்று. மிக முக்கியமான தகுதி சங்க விவகாரங்களில் குடியிருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான தகுதி. ஒரே சங்கத்திலேயோ ஒரே மாதிரி சங்கத்திலேயோ சங்க உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும், சங்க விவகார எல்லையில் இருக்கக்கூடாதுங்கிறதும் இதோட முக்கியமான தகுதிகள். மத்திய கூட்டுறவு வங்கிகள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களுக்கு டேஸ் கடன் வழங்கப்படுகிறது. அனைத்து வகை கடன்களும் வழங்கப்படுகிறது. அனைத்து விதமான கடன்களும் நிபந்தனைக்குட்பட்டு வழங்கப்படுகிறது. கீழ்கண்ட சொற்றொடர்கள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆ வகுப்பு உறுப்பினர்களுக்கு ஓட்டுரிமை உண்டு. இதுதான் சரியானது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் எல்லைப்பகுதி 3 முதல் 4 மாவட்டங்கள் அல்லது 4 மைல் தூரங்கள். பேஜ் நம்பர் 147 இருக்குது. அடுத்த கொஸ்டின், நபார்டு எப்போ கொண்டு வந்தாங்க? 1982. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949. நில அடமான வங்கி முதலில் 1920 கொண்டுவரப்பட்டது. மத்திய குடும்ப கட்டுப்பாட்டு கழகம் 1956. தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி 1961. கான ஆன்சர் பி ஆப்ஷன் 54123. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகள் கீழ்கண்டவற்றுள் டேஸ் ஆகியோர்களுக்கு ஆய்வு செய்கின்றன. எதை யார் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு மேற்கொண்ட அனைத்தும். யார்? ஆர்பிஐ, நபார்டு, தமிழக அரசு 3 பேருமே ஆய்வு பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின், கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி நிகர லாபத்தில் 3%. கூட்டுறவு பால் பண்ணை டென்மார்க். கூட்டுறவு கடன் இயக்கம் ஜெர்மனி. மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கம். சமூக நலத்துறை இயக்குனர் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி 1961. இதுக்கான ஆன்சர் 41352. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றினை தேர்ந்தெடு. மத்திய கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரங்கள். மத்திய கூட்டுறவு வங்கியோட நிதி ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய அரசு மூலம் கிடைக்கின்ற கடன்கள், இதுதான் தவறானது. வைப்பீடுகள் திரட்டுறதுங்கிறது கரெக்டு. நிதியுதவி வங்கியிடமிருந்து பெறப்படும் கடன்கள், இதுவும் நிதி ஆதாரங்கள் தான். மத்திய அரசின் பங்குத்தொகை, அதுவும் கரெக்டு தான், ஆனால் இது தவறு. மத்திய அரசு மூலம் கிடைக்கப்பெறும் கடன்கள், அதுதான் தவறு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கூற்றுகள் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. சரியானது என்னென்னா, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் இறுதி தேர்வை அறிவிக்கின்ற தேர்வு கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி படுகிறதுனா அறிவிக்கும் பயிற்சி. அடுத்தது, நபார்டு செயல்பட தொடங்கிய வருடம் 1962. எல்லாத்துக்கும் தெரியும், பேஜ் நம்பர் 229 இருக்குது. அடுத்தது, ஐஎம்பிபி இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் பாரோயிங் பவர், உச்சபட்ச கடன் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பேஜ் நம்பர்னா 157 இருக்குது. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. இதில் சரியானது இது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய விவசாயிகளுக்கு தங்கள் தயாரிக்கின்ற விவசாய பொருட்களுக்கு விலை கிடைக்காமை, இதுவும் சரி. அடுத்த கொஸ்டின், இந்திய விவசாயிகளுக்கு தங்களின் பயிர்களுக்கு போதிய காப்பீடு இல்லை, இதுவும் கரெக்டு. அடுத்தது, இந்திய விவசாயத்தில் இடைத்தரகர்கள் ஏஜென்ட்டுகள் அதிக ஆக்கம், எல்லாமே கரெக்ட். அடுத்த கொஸ்டின், மேற்கண்ட அனைத்தும், ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அடுத்த கொஸ்டின், கீழே கண்டவற்றுள் சரியான கூற்றினை தேர்வு செய்க. சரியானது எது? கூட்டுறவு வங்கிகள், வணிக வங்கிகள், நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றை ஒன்றாக இணைந்து அந்தந்த மாவட்டங்களில் வங்கி முன்னோடி திட்டம் ஆட்சி திட்டத்தை செயல்படுத்துகிறது. அடுத்த கொஸ்டின், கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு யாரால் அமைக்கப்பட்டது? மாதவதாஸ் 1977, பேஜ் நம்பர் 41 இருக்கு. பொறுத்துக. அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழு என்ன பண்ணாங்கன்னா, கிராம மின் வசதி கார்ப்பரேஷன் கூட்டுறவு நிதியினை ஆராய நியமிக்கப்பட்ட குழு. நரசிம்மன் குழு. ராபர்ட் ஓவன் நியூட்டன் பிறந்த இடம். தைப்பீசன் சங்கங்கள் அப்படின்னு வந்துட்டாவே கிராமப்புறம். 1912 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ராமநாதபுரம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டாங்க. சரியானது எது? தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் வெளியீடுகளை வெளியிடுகிறது, இது கரெக்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின், நபார்டு துவங்கிய முக்கிய காரணம் என்னன்னா, கிராமப்புற பொருளாதார முன்னேற்றம், விவசாயிகளுக்கு கடன் அதிகம் வழங்குறது, அடுத்து சிறு தொழில், குடிசை தொழில், கிராமப்புற தொழில் மேம்பாடு, இவை அனைத்தும். இதுதான் கரெக்டான ஆன்சர். இவை அனைத்தும் இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு நிலவள வங்கி, இது கடனீட்டு பத்திரங்கள், 3 வகையான கடனீட்டு பத்திரங்களை வெளியிடும். சாதாரண கடனீட்டு பத்திரம், கிராமப்புற கடனீட்டு பத்திரம், சிறப்பு கடனீட்டு பத்திரம். அதே கிராமப்புற சாதாரண கடனீட்டு பத்திரம் 5 to 15 வருஷம்,
கிராமப்புறத்துக்கு 15 வருஷம் அந்த டேட்டு டென்யூரு 7 to 12 வருஷம். இது சிறப்பு கடனீட்டு பத்திரம். அடுத்த பார்க்கலாம். நகர கூட்டுற வங்கிகள். நகர கூட்டுற வங்கினா என்ன? டாம்கோ டாம்செட்கோ கடன் தராங்க. கூட்டுறவு இந்தியாவில் கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்னு ஆரம்பித்தது யார் பரிந்துரைன்னு பார்த்தா சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன். பயிர்க்கடன் வந்துட்டாவே காட்கில் 1945 பரிந்துரையின் பேரில் 1950 வந்திருக்கும் பயிர்க்கடன் திட்டம். ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் கோ என்ற பெயரில் கூட்டுறவு கடன் சங்கம் அமைக்கப்பட்டது. இதுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் சார்ந்திருக்கும் நிலை மீதமுள்ள அதிக உற்பத்தியினை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு உற்பத்தி செய்ய முற்பட்டுவது டேஸ் ஆகும். பகிர்ந்து அளிப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒருவருக்கு பகிர்ந்து அளிப்பது பண்டமாற்று முறை தான் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து அளிப்பது. அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவில் தேசிய வருமானத்தில் விவசாயம் மூலம் 50% கிடைக்கிறது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 124 இருக்குது. அடுத்த கொஸ்டின். அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழுவின் தலைவர் யார்? வெங்கடப்பையா. அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழு 1966 அமைச்சு 1969 வந்திருக்கும். வெங்கடப்பையா குழு. பேஜ் நம்பர் 42 இருக்குது. அடுத்த கொஸ்டின். உழவர் பணி கூட்டுறவு சங்கம் டிஏபாய். ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டி FCCS. ஃபார்மர்ஸ் சர்வீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி FSCS தான் டிஏபாய் குழு. இது 1976. அடுத்த கொஸ்டின். பிரதம கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. இது பிரதம நிலவள வங்கி என பெயர் மாற்றப்பட்டது. 1925 மாற்றிருப்பாங்க. அடுத்தது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். ஆண்டு கடன் அளவு. மக்களகன் குழு மாநில கூட்டுறவு வங்கி ஏற்படுத்த சிபாரிசு. இது 1917 மாநில தலைமை கூட்டுறவு வங்கியாக மாறியிருக்கும். அடுத்த கொஸ்டின். அடுத்தது. மலைவாழ் கூட்டுறவுனா பாபா குழு. இது எப்போன்னா 1972. ஓகே, அடுத்தது. இதுக்கான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். பாவா தலைமையிலான குழு மலைவாழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட வேண்டும் என சிபாரிசு செய்த வகை என்ன வகைன்னு கேட்டாங்க. இது தனி வகை சங்கங்கள். இதுதான் பாவா 1972 இது ஆரம்பிக்க சொல்லியிருப்பார். பாவா 1963 பேஜ் நம்பரில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். கூட்டுறவு என்பது வியாபாரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளை எப்படி நடத்துவது அப்படின்னு சொன்னது CRP பேஜ் நம்பர் 5 இருக்குது. இவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு. கூட்டுறவு என்பது கூட்டு வணிகத்திற்கென ஏற்படுத்தப்பட்ட ஓர் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டுறவு என்பது வியாபாரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளை எப்படி நடத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின். மத்திய கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் அரசு கடன்கள் ஏதேனும் ஒன்று. என்னென்ன கடன் பார்த்திங்கன்னா டாம்கோ டாப்செட்கோ MSME இதுமாரி கடன்லாம் தராங்க. 179 பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்த கொஸ்டின். டாப்செட்கோ குழு
டாம்சன் குழு நியமன ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. 1927 அறிக்கை, 1928 அறிக்கை. பேஜ் நம்பர் 32 இருக்குது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட சொற்றொடர்கள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பயிர்க்கடன் அப்படின்னு வந்துட்டாவே மொத்த கடன் அமைப்பில் 2% மேல் போகக்கூடாது. ரொக்கம் 2%, மீதி இருக்க 1% பொருள், அதாவது உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் அஞ்சல் வழி கூட்டுறவு பட்டய பயிற்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1992-93. 104வது பேஜ் நம்பரில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 75 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இந்த மாடலில் தான் செமஸ்டர்ஸ்லாம் கேட்குறாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த செமஸ்டர் கொஸ்டின்ஸை நம்ம அப்லோட் பண்ணுவோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவையும் கவனமாக பாருங்கள். நான் இயரோடு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.